வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரக்கம்மா கிச்சன். இன்றைக்கி ரக்கம்மா கிச்சனில் பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பாஸ்தா 100 கிராம் எடுத்துருக்கோம். அது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிப்போம். பாஸ்தாவை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு தான் அப்புறமா நம்ம பாஸ்தாவை உப்பு போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு வேக வைக்கணும். நல்லா கழுவிப்போம் பாஸ்தாவை. அதுக்கப்புறம் நல்லா கழுவி மறுபடியும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு ஒரு மூடி போடுங்க. அதுக்கு தேவையான பொருளை கட் பண்ணிப்போம். வெங்காயம் ஒரு 3 நம்பர் எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே சைஸுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் புளிப்பு கரெக்டாக இருக்கும். கம்மியாகிட்டிங்கன்னா புளிப்பு கம்மியாகிடும். மூடி அந்த எடுத்துட்டா நல்லா கொதிக்குது. எடுத்து நல்லா கிளறி விடுங்க. அப்பப்போ நல்லா வேகட்டும். நமக்கு பாஸ்தா நல்லா வேகணும். வேகனா தான் நல்லா இருக்கும், வயிறுக்கு நல்லது. இந்த மாதிரி வெந்த உடனே நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். தட்டில் மாற்றி ஒரு 15 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஆற வைப்போம். ஹீட்டு அதுக்கு இதுவாகட்டும். அப்புறம் ஒரு பேன் வச்சுங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. டக்குன்னு ஆயில் சூடான உடனே நம்ம கடுகு எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு, அப்புறம் கறிவேப்பிலை போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலை, வெங்காயம் கூடவே சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கிளறி விடுங்க வெங்காயத்தை. கிளறி விட்ட உடனே தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதையும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கின உடனே நீங்கள் அதுக்கு தேவையான மசாலா ஐட்டங்களை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு ஏற்கனவே பாஸ்தாவில் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் தனி மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிக்கு போடுங்க மஞ்சள், ரொம்ப போடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ போட்டிருக்க நம்ம மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நல்லா கொதித்து கிரேவி மாதிரி வரும். இந்த கிரேவி பதத்தில் வந்த உடனே நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து நல்லா கிரேவி மாதிரி ஆயில் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்த உடனே தான் நீங்கள் பாஸ்தாவை சேர்த்துக்கணும். பாஸ்தாவை சேர்த்து நல்லா பரட்டணும்.
அந்த மசாலா ஃபுல்லாகவே அந்த பாஸ்தா உள்ளே ஏறணும் ஃபுல்லாக. அந்தளவுக்கு பெரட்டி விடணும் நல்லா. ஒரு 2 நிமிஷம் நல்லாவே பெரட்டி விடணும். ஒரு வெள்ளையாகிற பாஸ்தா நல்லா கலர் ஆகணும். நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்துடும். பூரா நல்லா பெரட்டுங்க. பெரட்டி ஒரு 2 நிமிஷம் அதிலே குக் ஆகட்டும். அந்த ஆயிலே அந்த மசாலாவிலே ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். அப்புறம் கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். பாஸ்தா பாருங்கள் எப்படி பக்காவாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சிம்பிளான ரெசிபி. எங்கள் ராக்கம்மா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ராக்கம்மா கிச்சன்.